உனக்கு முன்னாடி போவா போல. மறைச்சாலும் அதுல கேட்கும். அப்படி நீங்க தைரியம் இருந்தா அது என்ன விஷயம் இருந்து டெலிகாஸ்ட் ஆயிட்டு போகுது அப்படின்னா பேசுங்க, இல்ல பேசாதீங்கன்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் சார். அதுவும் கேட்கல. அண்ட் பனிஷ்மெண்ட் கொடுத்தா அடிச்சு இப்ப நாங்க ஒர்க் அவுட் பண்றோம், நான் ஏதாவது ஸ்ட்ரெச் பண்றேன் அப்படின்னா மைக்கை நாங்க ரிமூவ் பண்ணி வைப்போம் சார். அந்த டைம்ல நாங்க பேசுவோம். பேசினா கூட அந்த மைக்கை எடுத்து போட்டுட்டு தான் பேசுவோம். பிடிச்சிட்டு காரும் கெமியும் டாஸ்க்ல தொந்தரவு பண்ணாத மைக்கு அவங்க ஜாகிங் போகும்போது தொந்தரவு பண்ணிருப்பாங்க. இத்தனை பேர் சாப்பாடு கிடைக்கலன்னா உங்களுக்கு இத்தனை பேர் முட்டையும் பாலும் காப்பி கிடைக்கும். இதனால என்ன கஞ்சி குடிச்சு வாழ்ந்தவனா உங்களுக்கு என்ன கேட்குது? பக்கனையா முட்டையும் பாலும் காப்பி இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் அவங்க கிட்ட கேட்டா அவங்களுக்கு எப்படி இருக்கு தெரியல. அப்போ அவங்க அனுபவிச்சும் போது வேற பதில் வரும். உங்களுக்கு என்ன கேட்குது? கஞ்சி குடிச்சு வாழ்ந்தவனா உங்களுக்கு எதுக்கு முட்டையும் பாலும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பாங்க. உள்ள தண்ணி உட்காரு உங்கள்கிட்ட கேட்க. ஆனா உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னு தெரியல. வெளியே வா. எஸ் சபரி அவங்க குற்றாலச்சி எப்ப இல்ல நான் ஃபீல் பண்ணேன்னா உள்ள இருந்ததுக்கப்ப எல்லாரும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கமரு பார்வதி கமருதின்னு சொன்னப்போ நான் ஒரு நிமிஷம் எல்லாருமே பயந்தோம். உள்ள எல்லாருமே வந்துட்டோம். நாங்க அந்த இடத்துல மட்டும் தான் எதிர்பார்த்தோம். இந்த வேலை செய்யறது அதெல்லாம் தாண்டி அவர் எப்ப சொன்னா அதுக்கு முன்னாடி எல்லாருக்கு முன்னாடி வந்துருவாங்க, எல்லாருக்கு முன்னாடி வந்துருவாங்க அப்படின்னு யோசிச்ச டைம்ல அப்பயும் 2 பேர் லேட்டா வந்தது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது அந்த இடத்துல. நான் கூட பிக் பாஸ் வந்து மைக்கு கழட்டி போட்டு வீட்டுக்குள்ள இறங்கிடுவாரும் பயந்துட்டு இந்த அனுபவத்தை எடுத்துக்கிட்டு நீங்க அழகா முன்னேறி போங்க. உங்களோட வளர்ச்சியை பார்க்கலாம். வாழ்த்துக்கள். வீட்டில் பேச விரும்புறீங்களா? பேசணுமா? எஸ் பிக் பாஸ்.